தனிமனித ஒழுக்கம் அப்படிங்கிறது அரசியல் எந்த அளவுக்கு முக்கியம்? ரெண்டு விதமான பார்வையை முன்வைக்கிறாங்க. தனிமனித வாழ்க்கை அப்படிங்கிறது வேற, அரசியல்ங்கிறது வேற. ரெண்டையும் மிக்ஸ் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறது ஒரு பார்வை. ஒருத்தர் தனி மனிதனாகவே தன்னை கண்ட்ரோல் பண்ண முடியல, தன்னால ஒழுக்கமாக இருக்க முடியல, அவன் எப்படி ஒரு மிகப்பெரிய சமூகத்தை வழிநடத்தி கொண்டு போவான் அப்படிங்கிற பார்வை ஒன்று. இது ரெண்டுல எது சரி? வரலாற்று குறிப்புகள் என்ன சொல்லுது? அரசியல் ஒரு சாக்கடை அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க. அந்த அரசியல் சாக்கடை சுத்தம் பண்றேன் அப்படின்னு சில பேர் வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஒரு தலைவன் அப்படிங்கிறவன் ஒரு நிர்வாகி மட்டும் கிடையாது, அவன் ஒரு சமூகத்தினுடைய அடையாளமாக இருக்கிறான். அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படிங்கிறது தனிமனித ஒழுக்கத்தை அடிப்படையாக வைத்துதான் இருக்குதா? அவர்கள் முடிவுகள்ல தனிமனித ஒழுக்கம் பாதிப்பை ஏற்படுத்துதா? விரிவா பேசலாம் வாங்க. முதல்ல சும்மா தனிமனித ஒழுக்கங்கிறீங்களே அப்படின்னா என்ன அப்படின்னா, நடத்தை சார்ந்தது மட்டும் கிடையாது. ஒரு அரசியல் தலைவனுக்கான தனிமனித ஒழுக்கம்ங்கிறது நடத்தை சார்ந்த ஒழுக்கம் மட்டும் கிடையாது. அவனை நம்பி அவன் பின்னாடி ஒரு லட்சக்கணக்கான பேர் வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது அவனுக்கு சாதாரண மனிதனை விட மிகப்பெரிய ஒரு பொறுப்பினருக்கு அந்த பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டிய கடமை அந்த ஒரு நபருக்கும் இருக்குது. பொய், ஊழல் அது எல்லாத்தையும் சான்றி தன்னுடைய ஆசைகளை கட்டுப்படுத்தி தனக்கு தானே ஒரு வழிகாட்டுதலை அமைச்சு தன்னை வழிநடத்தக்கூடிய ஒரு இடத்துல அந்த மனிதன் முதல்ல இருக்கணும். அதன் பிறகுதான் பிறரை வழிகாட்டுவதற்கு முற்படணுமே ஒழிய அந்த நிலை இருக்குதா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வியும் இருக்கு. இன்னொரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கணும் அப்படின்னா, கொள்கை தலைவராக இருக்கக்கூடிய காமராஜர் அவர்கள் எடுப்போம். அவரு ஒழுக்கத்தில் சிறந்தவராக இருந்தார், ஊழல் செய்யாதவராக இருந்தார். தன்னுடைய தாய்க்கு மாதம் குறிப்பிட்ட தொகை அனுப்பி ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவராக இருந்தார். கல்விக்கண் சிறந்தவர் அப்படின்னு சொல்றோம், படிக்காத மேதை அப்படின்னு சொல்றோம். எளிமையாக அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அவர் பேங்க் அக்கௌண்ட்ல அமௌண்ட்டே இல்லை அப்படின்னு இப்ப கூட பேசுவாங்க. அவர்கிட்ட சொந்தமா 2 வேட்டி சட்டை தான் இருந்துச்சு அப்படின்னும், அந்த கார்கள் கூட இல்லை, எல்லாமே அரசாங்க கார்களை கூட பயன்படுத்த மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி இதையெல்லாம் பேசியிருக்கோம். கொள்கை தலைவராக வைக்கப்பட்ட காமராஜர் பெரும் பிளக்ஸுக்காகவும் மக்கள் முன்னாடி ப்ரொஜெக்ட் பண்றதுக்காக மட்டும்தானா? அவர் அப்படி வைக்கிறதன் மூலமாக நம்ம என்ன செய்தியை மக்களுக்கு கடத்த விரும்புகிறோம், அதை மக்கள் பின்பற்றணும். காமராஜர் அவர்களுடைய கொள்கையும் அவருடைய செயல்பாடுகளையும் மக்கள் பின்பற்றணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா அந்த தலைவர் முதல்ல பின்பற்றணுமா இல்லையா? அப்படி பின்பற்றிருக்கிறாரா? நேரடியாக விஷயத்துக்கு வருவோம். ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பொது வழியில் பேசக்கூடாது அப்படிங்கிறது ஒரு மாண்பு தான், சரி, மிகச்சரியான ஒரு வாதம். அதே நேரத்தில் அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான ஒரு 10-15% வாக்குகள்னு சொல்றாங்க, அது எடுத்தாலும் கூட லட்சக்கணக்கான வாக்குகள் வருது. அத்தனை பேர் அவங்க நம்பி இருக்கும் பொழுது அவருக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பை தட்டி கழிப்பது போன்ற செயலை செய்யும் பொழுது அவரை பிளைண்டா நம்பக்கூடிய அவருடைய ரசிகர்களுக்கு, அவருடைய தொண்டர்களுக்கு அவர் சொல்லக்கூடிய செய்தி என்ன? நீ என்ன பண்ணாலும் அதை ஆதரிக்கக்கூடிய இடத்துல அவங்க இருக்கிறாங்க. நீ என்ன ஒரு தவறு செஞ்சாலும் கூட, அந்த கரூர் விஷயமாக இருக்கட்டும், அடுத்து வரக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும், தவறுகளே இருந்தாலும் கூட சப்போர்ட்டிவா கூட நிற்கக்கூடிய அவர்களுக்கு நீங்கள் காட்டக்கூடிய வழிகாட்டுதல்கள் தான் என்ன? நான் என்ன ஒரு விஷயம் பண்ணாலும் அவங்க டிஃபெண்ட் பண்ணுவாங்க, நான் என்ன பண்ணாலும் அதற்காக ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வந்துருச்சா? முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பிறர் நிலையில் தன்னை வைத்து பார்த்தல் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அதாவது இன்னொருத்தரோட நிலையில் நம்ம இருந்தா நம்ம எப்படி இருப்போம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ். இப்ப சங்கீதா அவர்கள் நினைச்சு பாருங்க, ஒரு தலைவன், பெண் பாதுகாப்பு, பெண் சுதந்திரத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு தலைவர் தான் விஜய் அவர்கள். நேற்று கூட நான் வீடியோ போட்டிருந்தேன், விஜய் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக 2026 வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வீடியோக்குள்ள நான் நேற்று போட்டிருந்தேன். நைட்டு இது போன்ற ஒரு நிகழ்வு நடக்குது. இது உண்மையாலுமே அது பின்னாடி என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனா நம்ம கண் முன்னாடி பார்க்கும் பொழுது சங்கீதா அவர்கள் நிலைமையிலிருந்து நம்ம யோசிச்சு பார்ப்போமே. ஒரு டைவர்ஸ் பெட்டிஷன் போட்டிருக்கிறாங்க. 2021 பிறகு அவர்கள் தனித்தனியாக தான் இருக்கிறாங்க. இந்த டைவர்ஸ் பெட்டிஷன் போட்டதுக்கும் நேற்று இரவு நடந்த சம்பவத்துக்கும் இடையில எவ்வளவு அபியூஸை சங்கீதா அவர்கள் மேல விஜய் அவர்களுடைய ஆதரவாளர்கள் பண்ணாங்க. தொடர்ந்து மோசமாக வசைபாடல்களாக இருக்கட்டும், மாஃபிங்கா இருக்கட்டும், தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தாங்க. இது எல்லாமே பொய் அப்படின்னு சொன்னாங்க. குறிப்பிடப்பட்டது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட கட்சியினோட தூண்டுதலால பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது எல்லாமே இல்லை, எல்லாமே உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதற்கும் ஒரு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தியா, அண்ணனுக்கு இவ்வளவு கெட்ஸ் பாத்தியா, நீங்க தானே சொன்னீங்க நிறைய பேரை குறிப்பிட சொல்லிடுவாங்க, குறிப்பிட மிரட்டுறாங்க, அப்படிலாம் கிடையாது, நானே கூட்டிட்டு வரேன் அப்படின்னு கூட்டிட்டு வந்துட்டார், கட்ஸை பாத்தியா அப்படின்னு பேசக்கூடிய நண்பர்களும் தாவேக தொண்டர்களுமே இருக்கிறாங்க. இது என்ன மாதிரியான ஒரு மனநிலை? சாதாரண ஒரு மனிதன் இது செய்தாலும் கூட இது தவறு தான். அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று நடக்கக்கூடிய ஒரு மனிதன் டைவர்ஸ்க்கு சப்ளை பண்ணி டைவர்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் இவர் பண்றாரா, ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அது அவருடைய தனி மனித வாழ்க்கை. அப்ளை பண்ணப்பட்டிருக்கிறது, இன்னும் விசாரணை கூட தொடங்கல, ஏப்ரல் 20 தான் சொல்ல போறாங்க.
அப்படி இருக்கும் பொழுது இப்ப நமக்கே ஒரு சந்தேகம் வரும், கேஸ் லீக் பண்ணது டிஎம்கே பிஜேபி அப்படிங்கிறதெல்லாம் வந்தாச்சு, அதெல்லாம் கிடையவே கிடையாது, தாவேகா தரப்புல இருந்தா ரிலீஸே பண்ணிருக்காங்களோ அப்படிங்கிற சந்தேகமும் மக்கள்கிட்ட வர தொடங்கி இருக்குது. சமூக வலைதளங்களை பார்த்தீங்கன்னா அவர்களுடைய ரசிகர்களே, அவர்கள் இவ்வளவு நாள் டிஃபெண்ட் பண்ணவங்களே, அவர் என்ன செஞ்சாலும் அவருக்கு சப்போர்ட் பண்ணவங்களே இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவருக்கு எதிராக கருத்துக்களை பதிவிட தொடங்கி இருக்கிறாங்க. அரசியல் தலைவராக விஜய் அவர்கள் இருக்கும் பொழுது ஒரு லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு ரோல் மாடலாக இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட மக்களுடைய அடையாளமாகவும் மாறிட்டு இருக்கிறார். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆக வேண்டும், தமிழ்நாட்டை வழிநடத்த வேண்டும், கொள்கை முடிவுகள் எடுக்கணும் என்ற இடத்துக்கு நான் வரணும் அப்படின்னு நினைக்கிறார். அப்படி நினைக்கக்கூடிய ஒரு மனிதர் செயலா இது? ஒரு 25 வயது மகன், 20க்கும் வயதுக்கு மேற்பட்ட ஒரு பெண் குழந்தை இருக்கக்கூடிய ஒரு நபர் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணப்பட்டிருக்கிறது. இதுதான் இப்படிதான் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அதை வெளிப்படையாக இது ஒரு நார்மலைஸ் செய்யக்கூடிய வேலையை இவர் தொடங்கியிருக்கிறார். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றாங்க, அந்த தலைவர் அப்படி இருந்தார்ல, அதனால எங்க அண்ணனை பண்றது தப்பு கிடையாது, அவங்க மட்டும் ஒழுங்கா, நாங்க இப்படி பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. இப்ப புதுசா நீங்க வரீங்க அப்படின்னா அவங்கள விமர்சிக்கிறீங்க, தொடர்ந்து விமர்சனம் முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்குது. விமர்சிக்கக்கூடிய நம்ம என்ன பண்ணணும், அந்த விமர்சனத்திற்கு உரியவர்களாக இருக்கக்கூடாது இல்லையா? அவங்க மனைவியை பார்வையிலிருந்து பார்க்கும் பொழுது அவர்களுடைய மனம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும். இப்போ 27 ஆண்டு காலம் ஒன்றாக வாழக்கூடிய ஒரு தம்பதி, அவருக்கு நம்ம கருத்து சொல்றதுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. நமக்கு ஒருத்தர் 6 நிமிடம் நம்ம இந்த அவரோட ஒருத்தர் நபருடைய தனி மனித வாழ்க்கையை பற்றி பேசுவது அப்படிங்கிறது மிகப்பெரிய தவறு தான். ஆனால் அரசியல் பொது வாழ்க்கைன்னு வந்ததுக்கு பிறகு, தமிழ்நாட்டை ஆள வேண்டும் நினைத்ததுக்கு பிறகு தனி மனிதனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது திறந்த புத்தகமாக இருக்கணும். குறிப்பிட்ட மிகப்பெரிய பிளைண்டா நம்பக்கூடிய மிகப்பெரிய சமூகத்திற்கு அடையாளமாக இருக்கக்கூடிய நபருக்கு ஒரு ஒழுக்கத்தில் இருந்து விலகி ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு பிளாக் ஆகிறாரு அப்படிங்கிறது எந்த வழிகாட்டு அடிப்படையில் யார் இதெல்லாம் பண்றாங்க, எப்படி அவர் வழிகாட்டப்படுறாரு அப்படிங்கிறது மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்குது. சங்கீதா அவர்களுடைய பெட்டிஷன் அப்படிங்கிறது மிகவும் நாகரிகமானதாக இருந்துச்சு. அவருடைய அரசியல் வாழ்க்கையில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்திவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக இன் கேமரா அந்த ரூம்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இதாக நடக்கணும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கு. பெட்டிஷன்லேயே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, சமூக வலைதளத்தில் தொடர்பாக பேசக்கூடாது அப்படின்னும் அவர் பெட்டிஷன் போட்டிருந்தாரு. செக்ஷன்ஸும் மறைமுகமாக நடிகையின் பேரை குறிப்பிட்டு பேசல, எல்லாமே ஒரு அவருடைய அரசு பொலிட்டிக்கலுக்கு எந்த ஒரு இதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறத நோக்கி தான் இருந்துச்சு. அந்த நேரத்தில் ஒரு விமர்சனம் வந்துச்சு, எதற்காக சரியாக எலெக்ஷனுக்கு முன்னாடி சங்கீதா அவர்கள் இதை பதிவிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை தாவேக்காவன்னு எழுப்பினாங்க. இந்த நேரத்தில் யோசிச்சு பாருங்க, சங்கீதா அவர்கள் விஜய் தோக்கணுங்கிறதுக்காக குறிப்பிட்ட நடிகையோட சேர்த்து வச்சு பேசினாங்க, பெட்டிஷன் வெளியிட்டாங்க. ஓகே, இப்போ விஜய் அவர்கள் என்ன பண்றாரு, அவரும் அதே தானே பண்றாரு. எலெக்ஷனுக்கு 2 மாசம் இருக்கும் பொழுது எந்த நடிகை கூட ஒரு மாதிரி இருக்காங்க, தவறான உறவுகள் இருக்கிறாங்க அப்படின்னு குறிப்பிட்டப்பட்ட நடிகையோட பொதுவெளியில் தோன்ற தொடங்கியிருக்கிறார். இதை நார்மலைஸ் செய்ய தொடங்கியிருக்கிறார். இன்னொரு சைடு பார்க்கும் பொழுது ஒரு வளர்ந்து வரை தலைவனுடைய அந்த பிம்பத்தை சிதைக்கணும் அப்படின்னா அவரோட தனி மனித வாழ்க்கை அப்படிங்கிறது கையில் எடுக்கக்கூடியது அரசியல் ஆயுதமாக பயன்படுத்துவாங்க. இப்ப பார்க்கும் பொழுது சுத்தி ஒரு பிக்சர் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு கட்சியுமே இவருடைய தனி மனித ஒழுக்கத்தை பத்தி பெருசா பேசல. இப்ப நயினார் நாகேந்திரன் அவர்கள் இப்ப சொன்னதுக்கு மிகப்பெரிய கண்டனங்கள் எல்லா கட்சியிலிருந்தும் வந்துச்சு. அதற்கு பிறகு அவர் மன்னிப்பும் கேட்டுட்டு விலகி போயிட்டார். அதன் பிறகு நடக்கக்கூடிய விஷயங்கள் அவருடைய ஃபேமிலி மேட்டராக இருக்கிறது, அது இதில் கசிவிடப்படுகிறது. அதை நார்மலைஸ் செய்யக்கூடிய வேலையை இப்போது தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தொடங்கியிருக்கிறார். அது எதற்காக சரியாக தேர்தல் இந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தாவேகா ஆதரவாளர்களே கேட்க தொடங்கி இருக்கிறாங்க. ஸோ அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேச வேணாம், அரசியலை மட்டும் பேசினா போதும் அப்படிங்கிறது ஒரு தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஒருத்தருக்கு திறமை மட்டுமே இருக்கு, ஒழுக்கம் இல்லை, அரசியல் ஜெயிக்கணும் அப்படின்னா திறமை இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு ஒற்றை புள்ளி நம்ம கடந்து போயிட்டோம் அப்படின்னா அது ஒரு நிர்வாக சீர்கேட்டுக்கு, ஒரு துஷ்பிரயோகமான ஆட்சிக்கு தான் வழிவகுக்குமே ஒழிய ஒரு ஒழுக்கம் நிகழ்ந்த ஒரு மாண்பு கொண்ட ஒருத்தர் ஆட்சி அதிகாரத்தில் திறமையோடு அமரும் பொழுதுதான் அது சிறப்பான ஒரு ஆட்சியாக கண்டிப்பாக இருக்கும். இப்போ நேற்று நடந்த சம்பவம் அப்படிங்கிறது அவர்கள் நண்பர்களாக கூட போயிருக்கலாமே அப்படிங்கிறது சொல்லப்பட்டு கொண்டிருக்கு. ஒருவேளை அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வரவேற்கத்தக்கது தான். ஆனால் ஒரு தலைவராக தன்னை உருவெடுக்க நினைக்கக்கூடிய ஒரு நபர் ஈகோவினால தன்னுடைய மனைவி இப்படி பெடிஷன் வெளியிட்டாங்க, ஒரு நடிகை குறிப்பிட்ட பெயரை குறிப்பிட்டு சொல்லலை, சொல்வேன் என்று தேவைப்பட்ட சொல்வேன் அப்படின்னு மிரட்டும் தொழில் சொல்றாங்க. அதனால இந்த ஈகோ ட்ரிகர் ஆகி அதை நீ என்ன நான் சொல்றது, நானே வெளியே போய் கொண்டுடுறேன் அப்படிங்கிற ஒரு ஈகையை வச்சுட்டு தான் இப்படி பண்ணாரு அப்படிங்கிற பேச்சும் அடிபட்டு கொண்டிருக்குது. ஒருவேளை அது இருக்கும் பட்சத்தில் அது மிகப்பெரிய பேக் ஃபயரை தாவேகாவிற்கு கொடுக்கும். அரசியல் அப்படிங்கிறது ஒரு அதிகாரம் கிடையாது, அது ஒரு சேவை. அதை செய்யணும் அப்படின்னா அதற்கு ஒரு தூய்மையான இதயம் வேண்டும். அதை வச்சிருக்கிறவங்க தான் ஒரு தலைவனாக மாற முடியும்.
ஒரு தலைவன் அப்படிங்கிறவங்க தனி மனித ஒழுக்கத்தை வந்து சொல்லால் எப்போதுமே சொல்லிவிட்டு போயிட்டு இருக்கக்கூடாது. உன்னோட செயலால் தன்னை நம்பி வந்திருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு, தன்னை பிளைண்டா நம்பக்கூடிய ரசிகர்களுக்கு, என்ன பண்ணாலும் தன்னை ஆதரிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு மதிப்பு கொடுத்து அவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய இடத்துல இருக்கணும். நான் என்ன பண்ணாலும் அவங்க பின்தொடர்வாங்க அப்படின்னு நமக்கு தெரிந்தும் இதை பண்ணுவது அப்படின்னு எந்த வழியில் செய்யா இருக்கும். இன்றைய இளைஞர்களுக்கு தேவை அப்படிங்கிறது அரசியல்வாதிகள் கிடையாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா இங்க எத்தனையோ அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ரோல் மாடல் தேவை. சின்ன வயசுல இருந்து பார்த்த ஒருவர் ரோல் மாடலாக எடுத்து அவங்க பின்தொடரும் நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறது ஒரு சுமை கிடையாது. அது அந்த தூய்மையான தலைவனுக்கான கவசமாக இருக்கும். அந்த கவசம் இருக்கும் வரை எந்த ஒரு வதந்திகள் வந்தாலுமே அந்த தலைவரை வீழ்த்தவே முடியாது. ஒருவேளை அவர் வீழ்த்தப்பட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அது வதந்தியாக இருக்காது. ஒரு தூய்மையான வாழ்க்கை அப்படிங்கிறதா ஒரு அடையாளத்தை அது தலைவனுக்கே பெற்றுத்தரும் அப்படிங்கிறதா இந்த மொத்த வீடியோவில் நான் கொடுக்கக்கூடிய ஒரு ஓவரால் மையக்கருவாக நான் சொல்ல விரும்புகிறேன். வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு கூட ஷேர் பண்ணுங்க. கோபாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.